பள்ளிக்கூட வசதி நாங்கள் செய்து தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். மாண்பு முதலமைச்சர் அவர்களும் இந்த ஆண்டு கூடுதலாக நிதி வைக்க தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். எனவே நகர்ப்புறத்தில் வாழ்கிற மக்களுக்கு தேவையான இந்த ஆட்சியிலே 4 ஆண்டு காலத்தில் இன்றைக்கு நேற்று எங்களிடம் வந்து பேசிய தலைவர்கள் எல்லாம் சொன்னார்கள், இதெல்லாம் செய்திருக்கிறீர்கள், இன்னும் இதை செய்யுங்கள் என்று தான் கேட்டார்களே தவிர ஒருவர் கூட இந்த ஆட்சியோ தலைவரையோ தளபதியோ எதையுமே கொடுக்கவில்லை என்று சொல்லவில்லை. அனைத்துமே கிடைத்திருக்கிறது என்று சொன்னார்கள். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், கலைஞர் அவர்கள் தான் 1972ஆம் ஆண்டு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் தொடங்கினார்கள். அப்படி குடிநீர் வடிகால் வாரியம் தொடங்கிய போது அப்போதான் போர்வெல் போடுவோம். கிட்டத்தட்ட 100 அடி 150 அடி போட்டால் தண்ணி கிடைக்கும். அப்புறம் 1000 அடி வந்துட்டுது. 1000 அடி போட்டால் தண்ணி கிடைக்கணும். அதுக்கப்புறம் 1000 அடி போட்டாலும் 12 மாதம் கிடைக்காதனால ஆறுகளில் கிணறுகள் அமைத்து கூட்டு குடிநீர் திட்டம் உருவாக்கப்பட்டது. அப்படி 428 இடங்களிலே கூட்டு குடிநீர் திட்டம் உருவாக்கப்பட்டு 4,22,00,000 மக்களுக்கு தான் கூட்டு குடிநீர் திட்டம், பாதுகாக்கப்பட்ட கூட்டு குடிநீர் திட்டம் வழங்கப்பட்டது, தண்ணீர் வழங்கப்பட்டது. இந்த தளபதி முதலமைச்சராக ஆகிற வரை தலைவர் 3 ஆண்டு காலத்தில் முதலமைச்சராகி இன்றைக்கு 4,22,00,000 மேற்கொண்டு 3 கோடி மக்களுக்கு 30,000 கோடி செலவில் கிட்டத்தட்ட அந்த குடிநீர் திட்டங்கள் முடிவடைகிற நிலையில் இருக்கிறது. 1.5 கோடி மக்களுக்கு தண்ணீர் தந்து விட்டோம். 1.5 கோடி மக்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. 1.5 கோடி மக்களுக்கு உள்ள வேலைகள் போது டெண்டர் மூலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 5 ஆண்டு காலம் இறுதியிலே கிட்டத்தட்ட 7 கோடி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீரை நம்முடைய தளபதி அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் வழங்கி விடுவார்கள். அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே குடிக்கிறதுக்கு தண்ணி, நடக்க சாலை, இருக்க இடம், பார்க்க வெளிச்சம், கழிவறை வசதிகள், மழைநீர் வடிகால், அதோடு மட்டுமல்ல நகர்ப்புறத்தில் இருக்கிற ஏரிகளை சுத்தம் செய்து நிலத்தடி நீரை பெருக்குவதற்காக ஒரு திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு அந்த திட்டமும் ஆரம்பிக்கப்படும் என்பதையும் தெரிவித்து, எனவே இவ்வளவு பணிகளை செய்கிற முதலமைச்சர் நேற்று கடலூரிலே முதலமைச்சர் அவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள். அரசு நிகழ்ச்சியிலே கிட்டத்தட்ட 40,000 பேருக்கு மேலாக நலத்திட்ட உதவிகளை வழங்கிவிட்டு சாலையில் வருகிற போது சாலை இருமருங்கிலும் அனைத்தும் பெண்கள் நின்று, தலைவர் அவர்களே, சில பள்ளி பிள்ளைகள் அப்பா என்று அழைக்கிறது, தலைவர் அவர்களே எல்லாம் செய்திருக்கிறீர்கள், நன்றாக இருக்க வேண்டும் என்று தலைவரை வாழ்த்துகிறார்கள் என்று சொன்னால், மகளிர் உரிமை திட்டம் ஏற்கனவே தரப்பட்டிருக்கிறது 1000 ரூபாய். அது 1,16,00,000 பேருக்கு தரப்பட்டிருக்கிறது. இப்போது நம்முடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள், விடுபட்டிருக்கிற 30 லட்சம் மக்களுக்கும் 1.5 கோடி மக்களுக்கு மகளிர் உரிமை தொகை தரப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த ஆட்சியை பொறுத்தளவு எதிரிலே நிறைய மகளிர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். அனைத்து திட்டங்களுமே மகளிருக்கான திட்டங்களாக நம்முடைய முதலமைச்சர் வழங்கி வந்திருக்கிறார்கள். எனவே பள்ளி பிள்ளைகள் படிப்பதற்கு 1000 ரூபாய் பணம், மாணவர்கள் படிப்பதற்கு 1000 ரூபாய் பணம், தொடர்ந்து காலை உணவு திட்டம் என்று பல்வேறு திட்டங்களை உருவாக்கி தருகிற தலைவர் நம்முடைய தளபதி அவர்களை இன்றைக்கு விமர்சனம் செய்கிறார்கள், கடுமையாக விமர்சனம் செய்கிறார்கள். நமக்கு தர வேண்டிய பள்ளி பிள்ளைகளுக்கு தர வேண்டிய பணத்தை கூட ஒன்றிய அரசு நமக்கு தர மறுக்கிறார்கள். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் உங்களுக்கு பணம் இல்லை என்று சொல்கிறார்கள். நம்முடைய உயிர் கொள்கை, இருமொழி கொள்கை என்பது அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த திட்டம். எனவே நீங்கள் பணம் தரவில்லை என்று சொன்னாலும் கூட நாங்கள் முன்மொழி கொள்கையை ஏற்க முடியாது என்று சொல்லி, ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி நம்முடைய சொந்த பணத்திலே இருந்த இந்த மாணவர்களுக்கெல்லாம் நிதியை வழங்கி வருகிறார்கள். எனவே ஒன்றிய அரசு எவ்வளவு குறைகள் சொன்னாலும், இந்த பணிகளை நடைபெறாமல் ஒரு பண நெருக்கடியை இந்த அரசுக்கு உண்டு பண்ணினாலும் மிக திறமையாக இந்த ஆட்சியை நம்முடைய முதலமைச்சர் நடத்தி வருகிறார். எல்லாம் உங்களுக்கான திட்டங்கள், உங்கள் மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார். எனவே அவருக்கு உங்களுடைய மேலான ஆதரவை வருங்காலத்திலும் நீங்கள் அளித்து அவரை மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக உருவாக்கி வருவோம் என்று சொல்லி நீங்கள் எல்லாம் ஆதரவளிக்க வேண்டும். அதன் குறிப்பாக சேலம் மாவட்டத்திலே ராஜேந்திரன் அவர்கள் சொன்னார்கள் 3000 கோடி என்று. ஆம், புதிய குடிநீர் திட்டம் 700 கோடியில் குடிநீர் திட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. சேலம் மாநகராட்சிக்கு 540 கோடிக்கு மேலாக பாதாள சாக்கடை திட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. சேலம் மாநகராட்சியிலே எல்லா சாலைகளும் சரி செய்யப்பட்டிருக்கிறது. சேலத்தை சுற்றி இருக்கிற ஏரிகளை சுத்தம் செய்து அந்த ஏரிகள் குடிநீரை உருவாக்குவதற்காக அந்த திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. அருகில் இருக்கிற ஏரியையும் ஒரு 50 கோடி ரூபாய் செலவில் நமது வீரபாண்டி தொகுதியில் இருக்கிற அந்த ஏரியையும் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் சரி செய்ய சொல்லியிருக்கிறார். எனவே பாதாள சாக்கடை திட்டம், குடிநீர் ஏரிகள், பாசனத்திற்கான தண்ணீர் கொடுப்பது, அனைத்து தொழில்களையும் செய்வதற்காக நெசவாளர்களுக்கு, உற்பத்தி செய்கிற தொழிலாளர்கள், வெள்ளி தொழிலாளருக்கு தனி இடம் என்றெல்லாம் சொல்லி சேலத்திலே கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு மேலாக நம்முடைய முதலமைச்சர் செலவழித்திருக்கிறார். உங்களுக்காக
பொதுமக்களுக்காக தந்திருக்கிறார்கள். எனவே சேலத்தில் இதில் இருக்கிறவர்களெல்லாம் நீங்கள் நாங்கள் பார்த்து விடுகிறோம் என்றால் சொல்கிறார். எனக்கு தெரியும், சேலம் மாநகரத்திலே நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கின்ற போது, செல்வ கணபதி நிற்கின்ற போது சவாலாக சொன்னார்கள், சேலம் பொதுமக்கள்லாம் எங்களை தான் ஆதரிப்பார் என்று சொன்னார். ஆனால் அவர் தான் வெற்றி பெற்றார். கள்ளக்குறிச்சியில் அவர் என்ன சொல்கிற போது கலையரசன் பெரிய மக்களுடைய ஆதரவை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். வருங்காலத்தில் உங்களுடைய ஆதரவு இந்த தளபதிக்கு இருக்குமானால் இது போல நல்ல திட்டங்கள் உங்களை வந்து சேரும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். வணக்கம், நன்றி.